வாசிப்பது என்பது வந்து சம்மந்தமே இல்லை, அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேருக்கு நடுவில் இலக்கியத்தோட தொடர்ந்து எழுதிக்கிட்டும் வாசிச்சுக்கிட்டும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவங்களுடைய அப்பாவின் மிசை எல்லாரும் மாதிரியுமே நானும் வந்து அவங்களுடைய அப்பாவின் மிசை படத்துக்காக ரொம்ப காத்திருக்கேன். ஏன்னா வந்து அது தமிழின் ஆகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக அது வருங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த படம் குறித்து நிறைய நான் துபாய் சந்திக்கு இருக்கும்போது கூட அங்கே ஒரு நண்பர் வந்து அந்த படம் குறித்து ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லிகிட்டு இருந்தார், ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மேடம் மாதிரியான டைரக்டர்ஸ் வரணும் வந்து, அப்படி வரும்போது தான் தமிழ் சினிமாவுடைய முகம் வந்து வேற ஒன்றா மாறும். இது வரைக்கும் தமிழில் வந்து பெண்கள் இங்கே ஒரு சவால் இருக்குது, ஆண்களுக்கு நிகரான டைரக்டராக பெண்கள் இருக்கணுங்கிறதுனால நிறைய பேர் பெண்கள் இயக்கக்கூடிய படங்களுமே ஆண் மயமாக தான் இருக்கும். அது வந்து அது இங்கே இருக்கக்கூடிய சில ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ், அது நம்ம தவறு சொல்ல முடியாது. இப்போ மேடம் போன்ற வாசிப்பு அனுப்பக்கூடிய கலை செயல்பாடுகளில் வந்து தன்னை தீவிரமாக வந்து இணைத்திருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய படம் என்பது அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இந்த ஒரு அவங்க என்ன பொதுவாகவே தமிழ் ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா, எவ்வளோ பெரிய கலைஞர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிறகு தான் நம்ம அவங்கள கௌரவிப்போம் வந்து. ஆனால் அவங்களுடைய 50ஆண்டு விழாவை வந்து அவங்களை அழைத்து அவங்களை கௌரவிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நண்பர் அஜயன் பாலா அவர்களுக்கும் பாலுமேந்திரா சார் சினிமா பட்டறை சேர்ந்த எல்லோருக்கும் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பனுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். முறையாக பார்த்தா இது வந்து நடிகர் சங்கம் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது இன்னும் பிரம்மாண்டமாக நடிகர் சங்கம் வந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். மேடம் வந்து தொடர்ந்து அவங்க வந்து சினிமாவில் மட்டும் இல்லை, களத்துலையுமே முன்மாதிரியாக இருக்காங்க. அவங்களுடைய படம் சீக்கிரம் வரணும், தொடர்ந்து அவங்க நிறைய படம் டைரக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். இதே போல் எப்போவும் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.